ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ட்ராமா LOL. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ப்ரப்போசலோட 3rd எபிசோட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட் எப்படி முடிஞ்சிட்டுன்னா, அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி கீழே வந்து கிஸ் ஆயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரியோட அப்பா வந்து அங்கே வந்துடுவாங்க. அது பார்த்துட்டு நம்ம ஹாரி வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால அவரோட பிரசிடென்ட் காங் கூட முட்டிடுவா. தலை வந்து பிரசிடென்ட் காங்குக்கு வந்து முட்டிடுவா. அதுக்கப்புறமா அங்கே வந்து அவங்க 2 பேருமே அவங்க அப்பா வந்து அவனோட தம்பிக்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்ன இவ்வளோ ராத்திரி ஆச்சு, எதுக்கு வெளியே இருக்க, உள்ளே போக வேண்டியதானே அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே விழுந்திருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹாரி வந்து அவளோட கான்ட்ராக்ட்ஸ் பேப்பரை பார்த்துட்ருப்பா. அங்கே என்ன எழுதிருந்துச்சுன்னா, யாராவது நம்ம டீலை யாராவது அந்த மாதிரி பண்ணலைன்னா அவங்க வந்து கொடுத்த அமௌண்ட்டை விட டபுளாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப அதிகமாக காசு கேட்டுட்ருப்பாங்க. யாராவது கான்ட்ராக்டை சரியாக பண்ணலைன்னா அவங்க 2 பேருக்கான ஏன் அப்போ ஹாரி வந்து கேட்பா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. இவ்வளோ காசு என்னால் கொடுக்க முடியாதே. அப்போ சொல்லுவாங்க, நீ என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, முட்டுறதுனால எனக்கு தலை வலிக்குது, நான் என்னோடய பிளான்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காக நீ வந்து அதுக்கு காசு கொடுக்கணும்ல, அதனால தான் யாராவது இது பண்ணாங்கன்னா அவங்கள டபுளாக காசு கொடுக்கணும். யாராவது கான்ட்ராக்டை உடைச்சாங்கன்னா டபுளாக காசு கொடுக்கணும். இங்கே வந்து ஹாரி வந்து பிரசிடென்ட் காங்கோட எல்லாமே பார்த்துட்ருப்பா. அவன் என்ன பண்ணியிருக்கா, அவனோட ஸ்டோரி இது எல்லாமே பார்த்துட்ருப்பா. ஏன்னா நம்ம தாத்தாவுக்கு வந்து நம்பிக்கை வர்றதுக்காக இவங்க எல்லாமே போலியாக எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அவள் பிரசிடென்ட் காங்க எப்போ பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன ஆஃபீஸ் பண்ணாங்க, எப்போ ஆஃபீஸில் சேர்ந்தாங்க, என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெடலு, அது எல்லாமே பிரசிடென்ட் இது வந்து யோசிச்சுட்ருப்பா. அப்போ சொல்லுவாங்க, இப்போ பார்த்தியா எனக்கு நான் எல்லா விதத்துலையும் நல்ல மாணவ தான், நல்லதாக இருக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் காங் வந்து அப்படி ஒரு மாதிரி ஆட்டிடியூடில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க, பிரசிடென்ட் தாத்தாக்கு நம்பிக்கை வர்றதுக்காக உங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியூயார்க்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நீங்கள் 2 பேருமே முதலாக பார்த்தீங்க. ஏன்னா பிரசிடென்ட் காங் வந்து 2 வருஷமாக நியூயார்க்கில் தான் இருக்காங்க. இங்கே வந்து பிரசிடென்ட் ஃபேமிலியில் எப்படி காட்டிருக்காங்க, அவங்க அம்மா ஒரு டாக்டர், அவங்களோட அப்பா ஒரு பெரிய லாயர், அவங்களோட தம்பி வந்து இப்போ மெடிக்கல் படிச்சுட்ருப்பாங்க, அந்த மாதிரி காட்டிகிட்ருப்பாங்க. பிரசிடென்ட் ஹாரி வந்து யோசிச்சுப்பா, என்னோடய ஃபேமிலி இவ்வளோ கோடீஸ்வரங்களா அப்படின்னு நினச்சிட்ருப்பா. அவங்க 2 பேருமே நியூயார்க்கில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா ஹாரி வந்து மெட்ரோவில் வந்து அதை பற்றி தான் எல்லாமே படிச்சுட்ருப்பா. அது எல்லாமே ஞாபகப்படுத்திகிட்டு இருப்பான். காங்தேமோ என்ன பண்ணியிருக்காங்க, எந்த வருஷத்தில் போர்ன் ஆயிருக்காங்க, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, அவனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே படிச்சிட்ருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹாரி வந்து அடுத்த நாள் ஆஃபீஸில் கூட அதே ஞாபகப்படுத்திகிட்ருப்பா. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவாளா, அவள் யாங்ஸோவை பார்க்க போயிருப்பா. யாங்ஸோக்கு பார்க்க போனப்போ அங்கே ஒரு டிவி சீரியல் இருக்குல்ல, அதோட ஹீரோயின் பேர் கூட ஷின்குமி, அதுதான் ஓடிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யாங்ஸோ வந்து கலாய்ச்சிட்ருப்பா, ஒரு ஃபேக் டேட்டுக்காக இவ்வளோ நீ ஞாபகப்படுத்திகிட்ருக்கியா அப்படின்ட்டு. யாங்ஸோ ஹாரி சொல்லுவா, நான் ஞாபகப்படுத்தலைன்னா கான்ட்ராக்டை மீறினேன்னா அப்போது எனக்கு டபுள் இல்லை அதிகமாகவே காசு கொடுக்க வேண்டிய 1 கோடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். யாங்ஸோ வந்து மாதிரி டென்ஷன் ஆயிடுவாள். அதுக்கப்புறம் என்ன இவன் ஒரு கேவலமாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாள். ஹாரி வந்து இங்கே அவளோட எல்லாமே கதையாக சொல்லிகிட்ருப்பா, நான் எல்லாமே ஞாபகப்படுத்தி ஆகணும், அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த மாதிரி. அப்போ அதுக்கப்புறமா யாங்ஸோ வந்து சொல்லுவாள், அவன் வந்து பார்த்தானா அவளோட ஆஃபீஸில் அவளுக்கு பிரசிடென்ட் காங்குக்கு அம்மா அப்பா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா முதல்ல எழுந்துருவாங்க. அப்போது ஹாரி சொல்லுவா, அப்படியா. அவங்க வந்து சொல்லுவா, இது அவங்களோட எல்லா இந்த மாதிரி நியூஸ் இருக்குது. பிரசிடென்ட் காங்கோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்ததால் அந்த ஆக்சிடெண்ட் வந்து சொந்தக்காரங்களை
சொந்தக்காரங்க யாராவது பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. இது வந்து நியூஸ் தான், நிஜம் இல்லைன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் காங் வந்து ஹாரிக்கு கால் பண்ணுவாங்க, மீட் பண்ணுறதுக்கு வா அப்படின்ட்டு, நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து அவங்க 2 பேருமே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதுல அவன் கேட்பேன், நீ எல்லாமே ஞாபகப்படுத்திட்டுருக்கியா? அப்புறம் சொன்னால், ஆமாம் நான் எல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ பிறந்தாங்க, எந்த காலேஜ், எந்த ஸ்கூலு, என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ பிரசிடெண்ட் காங் வந்து சொன்னால், ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? தாத்தா வந்து இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம அப்புறமா நம்ம ஹாரி பிரசிடெண்ட் காங் வந்து கேட்பாரு. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் இல்லை சா சொல்லுவாங்க, சரி நீங்கள் இவ்வளோ ஒரு ராத்திரியில் இவ்வளோ ஞாபகப்படுத்தி வச்சுருக்கீங்க, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட் காங் வந்து கேட்பாங்க, சரி சாட்டர்டேக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹாரி சொல்ல, சாட்டர்டேக்கு என்னமே இல்லையே அப்படின்னு சொல்ல, சாட்டர்டேக்கு நம்ம 2 பேரோட ஃபேக் ஆனிவர்சரியோட 1 இயர் ஆனிவர்சரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபேக் ரிலேஷன்ஷிப்போட 1 இயர் ஆனிவர்சரி. அப்போ ஹாரி சொல்லுவாங்க, இது ஒன்று ட்ரிக் கொஷன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமா ஹாரி கொஞ்சம் சொல்லுவாள், இவனுக்கு இது கூட ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹாரி சொல்லுவாள், சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்ட்டு. ஹாரி வந்து சொல்லுவாள், சரி நான் உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது நான் என்ன போட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நார்மல் தானே, எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா ஹாரி வந்து ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிருவா. நம்ம நியூயார்க்கில் இருக்கும் போச்சுல ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நீங்கள் எல்லோ கொடை ஒரு இருந்தீங்க, நான் எல்லோ ரெயின் கோட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம முதல்ல அங்கே தான் பார்த்தோம். நம்ம ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி முட்டிடுவோம். அதுக்கப்புறமா ஒருத்தவங்க பேசுவோம், நீங்கள் கொரியனா, நானும் கொரியன் தான், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் காங் சொல்ல, இது என்ன கேவலமான ஸ்டோரி இருக்குது, மழையில் என்ன, எனக்கு மழையை பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவார். ஹாரியும் சொல்ல, ஏன் மழை தான் நல்லா இருக்குமே, எல்லாருமே லவ்வர்ஸ்க்காக எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். எனக்கு அங்கே வந்து இல்லை, இந்த ஸ்டோரி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாள். அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு இருக்கும் போச்சுல, இப்போ அவங்க ஹாரி சொல்ல, நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாரும் இல்லை உங்கள் வீட்டில் விட்டுட்டுவோம் அப்படின்ட்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கமாக வந்துட்டுருக்கும். ஹாரி வந்து தூங்கிட்டு இருக்கும் போச்சுல, அப்போ ஒரு மாதிரி சாஞ்சுன்னு உடனே பிரசிடெண்ட் காங் வந்து அவங்க கை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஆனதுக்கப்புறமா பிரசிடெண்ட் காங் வந்து அவளோட மண்டையை விண்டோ பக்கத்தில் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹாரி வந்து விண்டோவில் அவளை மண்டையை அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஹாரி சொல்ல, சரி நம்ம சேர்ந்துட்டுமா அப்படின்னு எழுந்திரிச்சிருவா. அவள் சொல்ல, ஆமாம் சரி நான் போகிறேன், தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் அங்கே வந்து அவன் மண்டையை முட்டினால, அப்போ அவளோட மேக்கப் வந்து விண்டோ ஸ்க்ரீனில் வந்து ஒட்டிடும். அதை பார்த்துட்டு நம்ம காங்தேமோ வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா யோங்ஸை வந்து அவங்க அப்பா கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்பாங்க, நான் உனக்கு பிளைண்ட் டேஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. யோங்ஸை சொல்லுவேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்களே, முதல்ல நான் என்ன பண்ணணுக்கு தெரியும்னு முதல் டேட்டில் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு எதுவும் தொலை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. எனக்கு காதல் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அவர் சொல்வார், ஏன் நீ என்னோட இதில் தான் இருக்கேன், அதனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்க ஆகணும், என்னோட பொண்ணு நான் என்ன சொன்னால் அதுதான் நீ செஞ்சாகணும் அப்படின்ட்டு யோங்கக்கிட்ட சொல்லியிருப்பா. யோங்க வந்து அப்படி எனக்கு நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு, அப்படி கேட்க மாட்டேன்ட்டா வீட்டை விட்டு போ அப்படின்ட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். அவர் சொல்ல, சரி யோங்கத்தை வந்து அப்பா சொல்ல, சரி நீ வீட்டை போட்டு போகிற, ஆனால் என் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீ போ, அப்படி நீ உன்னோட லைஃப் ஒன்றை மாதிரி இருக்கணும்ல, எல்லாமே கொடுத்துட்டு போ, எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லுவேன். யோங்ஸு வந்து கிரெடிட் கார்டா, அங்கே தான் எல்லாம் காசு இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஈகோவில் ஒரு டேஷிங்கான வாக் கொடுத்துட்டு போயிடுவாள். இங்கே வந்து ஹாரி வந்து பார்த்துட்ருப்பான்னா, இவங்க ஆஃபீஸில் ஏதோ காம்படிஷன் இருக்கும், அது காம்படிஷனுக்காக ஒரு ஷெஃப்பை தேடிட்டு இருப்பாங்க. இவங்க தேட அந்த ஷெஃப்பே கிடைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாரியோட லீடர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மின்னும் இருக்கான்ல, மின்னுக்கிட்ட சொல்லி மின்னு பண்ணுவான்
அப்படின்ட்டு. மினு ஒரு நல்ல ஷெஃப் தான். இது கேட்டு ஹாரி ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. சரி மினு பண்ண போகிறா, நம்ம அவங்க 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது கேட்டு ஹாரி வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுவா. அதுக்கப்புறமா ஹாரி வந்து அவங்க டீம் மெம்பர் சொல்லுவாங்க, சரி நீ ப்ரெசன்டேஷன் ஒரு மாதிரி ரெடி பண்ணிக்கோ, என்ன அப்போ நம்ம அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹாரி வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமாயிட்டு வேலையை ஆரம்பிப்பாள். அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இந்த சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஹீரோயின் பேர் வந்து ஷின்கூமி மாதிரி இருக்கும்ல, அந்த சீரியல் பார்த்துட்ருக்காங்க. அந்த சீரியலில் வந்து என்ன அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க அந்த சீரியலில் ஹீரோ ஹீரோனும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிடுவாங்க, விழுந்து கிஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் காங்க்கு வந்து அவனோட கிஸ் பண்ணது ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி எப்படி சொல்கிறீங்க, என்ன ஒரு கேவலமான டிவி சீரியலை பார்த்துட்ருக்கீங்க தாத்தா, ஏதாவது நல்ல டிவி சீரியலை பாருங்கள். அப்போ தாத்தா சொல்ல, இது எவ்வளோ நல்ல சீரியல், இவனுக்கு தெரியாது, எதுவுமே புரியாது காதலை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து அந்த டீம் காம்படிஷனில் அப்புறம் மினுவோட ஒவ்வொரு டிஷ்ஷை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருப்பா. அப்போ ரெடி பண்ணுறதுப்போ யோங்ஸை வந்து சொல்வாள் உங்ககிட்ட. அப்போ மினு வந்து யோங்ஸை கிட்ட கேட்பேன், உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கா அப்படின்னு சொன்னால் யோங்ஸை வந்து நான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மினு வந்து சொல்லுவார். அப்போ ஹாரி வந்து சொல்லுவாள், சரி நீ அந்த டிஷ் ஏன் பண்ணல அப்படின்ட்டு கேட்பா. அந்த டிஷ் என்னென்னா, ஹாரி வந்து சொல்லுவாள், அந்த கிம்ச்சி ராவியோலி இருக்குல்ல, அது பண்ணு, அது உன்னோட பெஸ்ட் டிஷ்ஷு அப்படி. அப்போ சொல்லுவாள் மின்னு சொல்ல, இல்லை ஒரு மாதிரி பிடிக்கலன்னா அப்படின்ட்டு. ஹாரி சொல்லுவாள், இல்லை அது நல்லா தான் இருக்கும், எனக்கு உன்னோட சமையல் அப்படி பிடிக்கல, அது நல்லா இருக்குது, நீ போய் பண்ண அப்படின்னு சொல்லுவாள். அவங்க வந்து இங்கே அவளுக்கு கலாய்ச்சிட்ருப்பா, உன்னோட சாப்பாடு பிடிக்கும், உன்னையாவது தான் பிடிக்கும், இது சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாள். ஹாரி வந்து ஒரு மாதிரி முடிச்சுட்டு சொல்லுவாள், இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இன்றைக்கி நீ தெருவில் தான் தூங்க போகிற, என்னோடய வீட்டில் நான் உன்னை எடுக்க மாட்டேன், நீ இன்றைக்கி தெருவில் தான் தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டுருப்பாள். அதுக்கப்புறமா யோங்ஸும் சாரி ஒரு மாதிரி கலாய்ச்சடி அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா இங்கே யோங்ஸோ வந்து அவளுக்காக ஒரு வீடு தேடிட்டுருப்பா. அப்போ சொல்லுவாள், என்ன வீடு கொரியாவில் இவ்வளோ விலையாக இருக்குது, ஒரு ஐடியா பண்ண என்னென்னா உன் வீட்டில் இருக்கவா அப்படின்னு சொல்லுவாள். ஹாரி வந்து சொல்லுவாள், ஒன்றுமே வேண்டாம், சும்மா வீடு தேடு. இங்கே வந்து ஹாரி வந்து அந்த ப்ரெசன்டேஷனுக்காக வேலை பார்த்துட்ருப்பா. யோங்ஸ் வந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஹாரி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண தூங்கிடுவா. அதுக்கப்புறம் அம்மா வந்து எழுப்பிடுவா. அதுக்கப்புறமா ஹாரி வந்து அவனோட லீடர்கிட்ட இந்த ப்ரெசன்டேஷனை கூட்டிகிட்டு போயிடுவான். அவள் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணிடுவா, இந்த டிஷ்ஷு இந்த மாதிரி இருக்குது, இதுனா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இது ஒரு ஃப்யூஜன் மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பான். அவனோட லீடர் வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ போய் பிரசிடென்ட் காங்குக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் கொடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹாரி வந்து சொல்வா, பிரசிடென்ட் காங்குக்கு முன்னாடியா, அவங்களுக்கு நான் தான் குமின்னு தெரிஞ்சால் அப்படியே போச்சு, என்னோடய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. நீங்களே கொடுத்துக்கோங்க, நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. இங்கே சொன்னால் அவங்களோட லீடர் சொல்லுவாங்க, இல்லை நீ நல்லா கொடுத்துருக்க, நீ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹாரியை இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹாரி வந்து என்ன ஐடியா பண்ணுவான்னா, மாஸ்க் போட்டு வந்துடுவா. அவள் சொல்வாள், எனக்கு ஒரு மாதிரி ஜலதோஷம் இருக்குது, அதனால தான் மாஸ்க் போட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அதனால தான் அவங்க பிரசிடென்ட் காங்க்கு தெரியக்கூடாதுன்ட்டு, அதனால தான் இந்த மாதிரி பொய்யா மாஸ்க் போட்டு அப்படி சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் காங்கு சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு எதுவுமே கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள். அப்போ அவங்க சத்தமாக பிரசிடென்ட் கொடுத்துருவா. இங்கே வந்து யோங்ஸோ வந்து அவளுக்காக வீட்டை பார்த்துட்ருப்பா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அதே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த பில்டிங்கில் வந்து சங்ஹூன் வேறு அந்த பில்டிங்கில் தான் இருந்திருப்பாங்க. அது நம்ம யோங்ஸுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இங்கே வந்து ஹாரி வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் செலக்ட் ஆயிடுச்சுன்னு அதை மின்னுக்கிட்ட சொல்கிறதுக்கு மின்னுவோட ரெஸ்டாரண்ட்டில் வந்துடுவா. அங்கே அவள் சந்தோஷமாக வந்துட்டுருப்பா. அங்கே அவள் பாப்பா என்ன
மினு வந்து அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கால, அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒருத்தங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவள் பார்ப்பா. ஹாரிக்கு வந்து தெரியாது இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஹாரி வந்து சொல்லுவா, ஓ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஹாரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுகிற மூஞ்சி மாதிரி ஆயிரும். என்னோட க்ரஷ்ஷுக்கு வந்து அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேட்சப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி ஹாரி வந்து சொல்ல, சரி நான் அப்புறமா வரேன், ஒரு முக்கியமான விஷயம்ல அப்படிலாம் இல்லை, நான் அப்புறமா வரேன். இங்கே வந்து ஹாரி வந்து சோகமாக பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்ருப்பா. அவங்க பற்றியே தான் நினச்சிட்ருப்பா. அப்போது ஹாரிக்கு ஒரு மின்னுவோட மெசேஜ் வரும், நாங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டோம் மறுபடியும் அப்படின்ட்டு சொல்லி மின்னுவோட ஹாரிக்கு மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு ஹாரி வந்து ஒரு மாதிரி சோகமாயிருவா. மறுபடியும் என்னோடய காதல் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து பஸ் பிடிக்கிறதுக்காக ஓட போச்சில் என்ன நடக்கும், சின்ன வயசுலேருந்து ஹாரிக்கு ஒரு மாதிரி மினு மேலே ஒரு இதாக தான் இருக்கும். அவங்க 2 பேருமே ஒருத்தங்க ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட ஹாரி ஒரு மாதிரி சோகமாக தனியாக உட்காந்துட்ருப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக ஓடுவான்னு அவள் விழுந்துருவாள். அப்போ வந்து பிரசிடெண்ட் காங் வந்து ஹாரிக்கு கால் பண்ணுவாங்க. அந்த படப்படப்பில் ஹாரி அந்த கால் வந்து பிக் ஆயிரும். ஹாரிக்கு வந்து தெரியாது அந்த கால் எடுத்துருக்கான்ட்டு. ஹாரி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாள். பிரசிடெண்ட் காங் வந்து அந்த அழுகிற கேட்குவாங்க. அதுக்கப்புறமா பிரசிடெண்ட் காங் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஹாரி வந்து அங்கே அழுதுகிட்டே இருப்பாள். ஓ ஐயோ ஓ அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் காங் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க, என்னத்துக்காக இவள் அழுதுகிட்ருக்கா, என்ன அப்படி ஆச்சு இவனோட ஷின்குமியோட லைஃப்பில் இவ்வளோ சத்தமாக அழுதுகிட்ருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி வந்து தாத்தா வந்து பார்க்கறதுக்காக நல்லபடியாக ரெடியாக வந்திருப்பா. அப்போ அவள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போதுல லாஸ்ட் கால் வந்து பிரசிடெண்ட் காங்கோடது. அப்போ அவள் யோசிப்பா, நான் பிரசிடெண்ட் காங்கோட ஃபோனே எடுக்கலையே, அப்போ எப்படி, ஒரு வேளை பிரசிடெண்ட் காங் வந்து நான் அழுறது கேட்டிருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதுல பிரசிடெண்ட் காங் வந்து கார் எடுத்து வந்துடுவாங்க. ஹாரி உட்காந்துருவா. ஹாரி அப்போ கேட்பான், நீங்கள் நேற்று கால் பண்ணீங்களா அப்படின்ட்டு. பிரசிடெண்ட் காங் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் கால் பண்ணியிருந்தேன், ஆனால் எதுவுமே கேட்கணுனால ஃபோன் கட் பண்ணிட்டேன். ஹாரி வந்து இது கேட்டு ஒரு மாதிரி சரி சந்தோஷமாயிடுவா. ஒன்றுமே கேட்கல, நான் அழுறது கேட்கல பிரசிடெண்ட் காங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே தாத்தா கூப்பிட்ட இடத்துல வந்து சேர்ந்துருவாங்க. அங்கே வந்து ஹாரி வந்து காங்தேமோக்கிட்ட கேட்டுட்ருப்பா. நம்ம தாத்தா வந்து ஒரு மாதிரி நம்புவாரா நான் அப்படி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுட்டு அப்படின்ட்டு. காங் வந்து சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு இல்லை நம்ம நிஜமான கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கோன்ட்டு அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தாத்தா வந்து வேற ஒரு பொண்ணை, உங்கள் வேலை பார்க்குற பொண்ணை வந்து ஷின்குமின்னு நினச்சிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இது இல்லை தாத்தா, இவ தான் ஷின்குமி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, ஓ நீங்கள் தான் ஷின்குமி, ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காருவாங்க. அப்போ சொல்லுவாங்க அப்போது தாத்தா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நியூயார்க்லேருந்து குக்கிங் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தானே. அப்போ சொல்லுவோம், ஆமாம் நான் அங்கே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி, பிரசிடெண்ட் காங்க கூட நான் அங்கே தான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதனால தான் அவங்க ஃபேஷன் சென்ஸ் இவ்வளோ யூனிக்காக இருக்குது. ஹாரி வந்து படப்படப்பில் அதிகமாக மேக்கப்பு, கொஞ்சம் ரெடி ரொம்ப அதிகமாகிடுவா. அதை பார்த்துட்டு அவள் சொல்லுவாங்க, எனக்கு கூட இது தான் பிடிக்கல, ஆனால் ஒரு மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்காக அப்படி மனசில் யோசிப்பாள். தாத்தா வந்து கேட்பாரு ஹாரி கிட்ட, உனக்கு என்னோட பேரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாரி சொல்லுவான், ஆமாம் எனக்கு உங்கள் பேருன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தேமுவை அதிகமாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தாத்தா வந்து கேட்பாங்க, அதுக்கு உனக்கு இவ்வளோ தான் பிடிக்கும்னா ஏன் பிரேக்கப் பண்ண அப்படின்ட்டு. அப்போ ஹாரி வந்து சொல்லுவான், ஏன்னா தேமு வந்து என்னைய பார்க்கவே மாட்டேன்ட்டான், அவனோட வேலையை தான் முதல்ல ப்ரையாரிட்டியில் வச்சுருப்பான், எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு ஓடிட்டுருப்பான். ஹாரி வந்து சொல்லுவான்,
நான் நினச்சேன் அவன் எனக்கு காதலிக்கலை அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் தாத்தா வந்து கேட்பார், அப்புறம் நீ எப்படி சம்மதிச்ச? ஹாரி சொல்லுவான், காங்கு வந்து அவளுக்காக மழை நேரத்தில் ஓடி வந்துடுறது பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு நம்ம தாத்தாக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்து, மழை நேரத்தில் அந்த இப்போ சொல்ல ஆமாம் ஆமாம் மலையில் வந்து பார்த்தாரு அப்படின்ட்டு சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம தாத்தா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்டீம் பண்ணு பிடிக்குமா அப்படின்ட்டு. ஹாரி சொல்லுவான், ஆமாம் எனக்கு பிடிக்கும், வாங்க நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா யோங்ஸோ வந்து அவளோட புது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டுருப்பா. அவள் சோஃபாவை வந்து அவளோட புது வீட்டில் இறக்கிட்டு இருக்கும் போதில் அது டோர் ஓப்பனாக இருக்கும் போது சத்தம் வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் அவளோட வீட்டுக்கு பக்கத்தோட வீடு தான் நம்ம சங்ஃபூனோட வீடு. இது வரைக்கும் அவங்க 2 பேருமே தெரியாது. சங்ஃபூன் வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா, ஆனால் அவள் யோங்ஸோ தான்ட்டு தெரியல அவனுக்கு இன்னும் வரைக்கும். அப்போ ஹாரி வந்து கேட்பா பிரசிடென்ட் காங்கிட்ட, வெளியே வந்த உடனே நான் நல்லா பண்ணேனா அப்படின்ட்டு. பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவான், நல்லா பண்ணேனா, ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு. நான் ஓவர் ஆக்டிங் என்ன, நல்லா தான் பண்ணியிருக்கேன். தாத்தா வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காருலே, முதல்ல சந்தோஷமாக இருந்தார், ஆனால் உன்னோட மலையை பற்றி கேட்ட உடனே ஒரு மாதிரி அவங்களும் மூஞ்சி ஒரு மாதிரி வாடிடும். அதுக்கப்புறமா தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரி வந்து சொல்ல, ஏன்னா நல்லா தானே இருக்குது, நான் நல்லா தான் பண்ணேன். அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு, ஸ்டீம் பன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே இப்போது ஸ்டீம் பன் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருப்பாங்க. பிரசிடென்ட் காங் வந்து வெளியே இருப்பார். அப்புறம் தாத்தா வந்து ஹாரி கிட்ட சொல்லுவாங்க, முதல்ல நான் நினச்சேன் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, ஆனால் காங்கு வந்து உனக்காக இவ்வளோ பாசமாக இருக்கிறது பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேமு வந்து எப்போ பார்த்தாலும் வேலை அப்படி தான் ஓடிட்டுருப்பான், ஆனால் நல்ல வேலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியும்ல அதுக்கப்புறமா கூட எப்படிலாம் ஆகலாம். ஹாய் சொல்ல, சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து அவங்க எந்திரிச்சு போகிறது போல் ஹாரி பேக் வந்து விழுந்துடும். அவளோட பேக்கில் வந்து அவனுக்கு ஒரு கான்சர்ட் டிக்கெட் கொண்டுட்டுருப்பாங்கள்ல, அந்த கான்சர்ட் டிக்கெட்டை தாத்தா வந்து பேக்கை எடுக்கும் போதில் பார்த்துருவாங்க. அது சொல்லுவாங்க, நீங்கள் இந்த டிக்கெட்டு வந்து காங்கோக்கும் உங்களுக்கு தானே. அப்போ அது சொல்லுவா, ஆமாம் நாங்கள் 2 பேரும் போனோம்ல அதனால தான். அப்போது இது அந்த மாதிரி போய் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் தாத்தா வந்து, ஆமாம் இது இன்னைக்கு தான், சீக்கிரமாக கிளம்புங்க. இங்கே பிரசிடென்ட் வந்து ஒரு மாதிரி, என்னப்பா தொல்லை, கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போன்னு அதுக்குள்ளே இது வந்துருச்சா. அதுக்கப்புறமா யோங்ஸை வந்து அவளோட புது சோஃபாலேருந்து ஒரு மாதிரி ஹாயாக உட்காந்துட்ருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்து ஒரு காக்ரோச் வந்து ஓடிட்டுருக்கும். அந்த காக்ரோச்சை பார்த்துட்டு நம்ம யோங்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி காக்ரோச்சில் ரொம்ப பயம். அதனால தான் அவள் சீக்கிரமாக வேகமாக டோரை திறந்துட்டு ஓடிட்டுருப்பாள். அங்கே வந்து பிரசிடென்ட் சா கூட அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க 2 பேருமே யோங்ஸை வந்து அவனோட மடியில் ஒரு மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துடுவா. அதுக்கப்புறமா சொல்லுவான், சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள் மேலே ஏறணும்னு தோணலை. இவ சொல்லுவாங்க, ஐயோ இவன் என்னோட க்ரஷ்ஷா அப்படின்ட்டு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷப்படுவாள். அதுக்கப்புறம் சொல்லுவாள், என்னோடய வீட்டில் ஒரு காக்ரோச் இருக்குது, எனக்கு காக்ரோச்னால் ரொம்ப பயம், ப்ளீஸ் அவனோட விரட்டுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சாங் ஃபோன் வந்து அந்த காக்ரோச்சை அடிச்சுட்டு வெளியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம யோங்ஸை வந்து தேங்க்யூ, ஒரு மாதிரி நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்ட்டு, ஏன்னா நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கோம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாள். நம்ம சா வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, இல்லை எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஒரு மாதிரி தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படிங்க போயிடுவான் அவனோட வீட்டுக்கு. அங்கே யோங்ஸு வந்து ஒரு மாதிரி என்ன நான் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னால் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை அப்படியே முடிச்சுட்டு போயிடானா. அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து அவங்க 2 பேருமே கான்சர்ட்டில் விடுறதுக்காக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, போங்க நீங்கள் 2 பேருமே உள்ளே போங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே போக ஆரம்பிச்சுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன் பிரசிடென்ட் தாத்தா வந்து போகவே மாட்டேங்கிறாங்களே. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் காங்க வந்து சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் இப்போ போக மாட்டாங்க, நம்ம கான்சர்ட் ஸ்டார்ட் ஆனபோது தான் போவாங்க,
ஒரு வேறு வழி இல்லை, நம்ம கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே கான்சர்ட்டில் போவாங்க. கான்சர்ட்டில் ஹாரி வந்து ஒரு மாதிரி அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணிட்டு அவனோட ஃபேவரட் மியூசிஷியன் இருக்காங்கல்ல, அவங்களோட பாட்டு தான் ஓடிட்டு இருக்க வச்சு அவன் ரொம்ப சந்தோஷமாக படுவா. அதுக்கப்புறமா அந்த கான்சர்ட்டில் வந்து ஒரு கேம் இருக்கும். அந்த கேமில் வந்து அந்த டிக்கெட்டை யார் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன எழுதியிருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சும். அந்த பாலை இருக்கும் போச்சுல அந்த சீட்டு நம்பர் வந்து நம்ம ஹாரியோட காங்டெமோவோட நம்பர் தான் இருக்கும். அதை கேட்டுட்டு ஹாரி ஒரு மாதிரி சொல்லுவான், ஆமாம் இது எங்களோட நம்பர் தான் அந்த மாதிரி. அந்த சீட்டில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மினு வந்து எழுதியிருப்பான் கி நான் இந்த கிஃப்டை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக எழுதியிருக்கேன். அவள் என்னோட பழைய வருஷ ஃப்ரெண்டு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் ஆகிருக்கும் போச்சுல, அவள் தான் என் கூடவே இருந்தா, என்னை சப்போர்ட் பண்ணா. அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அதை கேட்டுவிட்டு ஹாரிக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஹாரியோட ஃபேவரட் சாங்கை வந்து போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹாரிக்கு ஒரு மாதிரி அவனோட பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கு. அவளும் மினும் ஒரு மாதிரி காலேஜுக்கு சேர்ந்து போகிறது, ஒரே அந்த பாட்டு கேட்குறது, ஒரு மாதிரி அந்த ஞாபகமாகவே போயிடுவா. ஹாரி வந்து ஒரு மாதிரி துக்கமாக இருப்பாள். அவள் அழுதுட்டு இருக்க மாதிரி பிரசிடென்ட் காங் வந்து அவளுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஹாரி வந்து அந்த கான்சர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ரோடில் நடந்துகிட்டே போயிட்டுருப்பா. அதுக்கு அவளுக்கு பின்னாடி பிரசிடென்ட் காங் வந்து அப்படியே நடந்துட்டுருப்பாங்க. அவங்களும் நினைப்பாங்க, என்ன ஆச்சு திடீர்னு இவளுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹாரி கிட்ட நிப்பாட்டிட்டு அவள் கேட்பாரு, என்ன ஆச்சு, நேற்று கூட நீ அழுதுட்டு இருந்த, இன்றைக்கி கூட அழுதுட்ருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹாரி சொல்லுவான், நேற்று நீங்கள் கேட்கல தானே அப்படின்னு தான் சொன்னீங்க. அப்போ சொன்னால் நீ அப்படி நினைக்கிறதுக்காக தான் போய் சொன்னேன், என்ன ஆச்சு. அப்போ ஹாரி வந்து சொல்லுவான், எனக்கு அந்த பையன் மேலே 7 வருஷமாக க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல, என்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான். நானும் சரி. இப்போ பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவாங்க, சரி உங்களுக்கு இப்போது சந்தோஷமாயிட்டல, எந்த ஃபீலிங்கும் இல்லைல்ல. அப்போது ஹாரி சொல்லுவான், ஆமாம் இப்போ எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வேறு யாரோ பார்க்குவேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அவங்க 2 பேருக்கும் பசிக்கிறதுனால அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு தொக்பொக்கி சாப்பிட்ற இடத்துல சாப்பிட போவாங்க. அப்போ சாப்பிட்றது போகும்போச்சுல அவங்க ஹாரி வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பா. அப்போது ஹாரி வந்து சொல்லுவாங்க, ப்ளீஸ் சொல்லாதீங்க, உங்களுக்கு தொக்பொக்கி நீங்கள் ரோடு சைடில் சாப்பிடல அப்படின்ட்டு ப்ளீஸ் சொல்லாதீங்க. அப்போது பிரசிடென்ட் காங் வந்து சொல்லுவாங்க, நான் என்னோடய கம்பெனியில் தொக்பொக்கி மாதிரி ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன், என்னையா கேட்காத, நான் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் தொக்பொக்கின்னு. கொரியாவில் மேக்ஸிமம் பிளேசஸில் ஃபேமஸான இடத்துல, சீப்பான இடத்துல, எல்லா இடத்துலையும் தொக்பொக்கி வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹாரி வந்து ஒரு மாதிரி, அப்படியா நீங்கள் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறமா ஹாரிக்கு ஒரு கால் வந்ததுக்கு அவள் கால் எடுக்க போகும்போதுல அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து பால் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பால் வந்து ஹாரி கிட்ட வந்து இருக்கும் போதுல பிரசிடென்ட் காங் வந்து ஹாரிக்கு சேவ் பண்ணுறதுக்காக போகும்போதுல ஹாரி வந்து ஒரு மாதிரி திரும்பிடுவான். அந்த பால் வந்து ஹாரியோட கண்ணில் வந்து பட்டுரும். அதுக்கப்புறமா பிரசிடென்ட் காங் வந்து சொல்லிகிட்டு இருப்பா, ஐயோ ஹாரி ஒரு மாதிரி பார்த்து. அப்போது ஹாரி ஆனால் அந்த பால் வந்து பட்டுரும். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு ஹாரி வந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பிரசிடென்ட் காங் வந்து ஹாரிக்காக ஒரு ஐஸ் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ ஹாரி வந்து பிரசிடென்ட் காங்கை பாப்பா ஒரு மாதிரி, நீங்கள் எவ்வளோ நல்லவராச்சு, நீங்கள் எவ்வளோ நல்லவர், அதுக்கப்புறமா எதுக்கு இந்த மாதிரி பொய்யான ட்ராமா எல்லாம் போட்டுட்ருக்கணும், நீங்கள் உங்களுக்கு டைம் பாஸ் பண்ண பிடிக்காதுல்ல, நிஜமாக பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் பாஸு, இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பான தான் டைம் பாஸு, ஒரு மாதிரி நிஜத்தில் காதலிங்க, அப்போ தான் உங்களுக்கு நிஜ காதல் என்னன்ட்டு சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ சொல்லுவாள் பிரசிடென்ட் காங் வந்து, நிஜ காதலா, ஆமாம் ஒரு வாட்டி நிஜ காதல் பண்ணால் இந்த மாதிரி டைம் பாஸ்க்காக நேரம் இருக்காது, அப்போது
ஒரு மாதிரி நிஜ காதல் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஹாரி சொல்லுவாள். நிஜ காதல் ஒரு வாட்டி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவா. அப்போது ஹாரியோட கேப் வந்ததுனால ஹாரி வந்து சொல்லுவாள், சரி நீங்கள் ஒரு நாள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க, இந்தாங்க அந்த கான்சர்ட்காரங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க, இது ரொம்ப சந்தோஷமான கிஃப்டாக இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வீட்டில் போகும்போதுல அவளோட பால் பட்ட இடத்துல அவளோட கண் வந்து ஒரு மாதிரி ரெட் ஆயிரும். அப்போ ஹாரி வந்து சொல்ல, இது இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறமா அந்த காங்டேமு வந்து அந்த கிஃப்டை வந்து திறந்துருவாங்க. அந்த கிஃப்ட்டு வந்து காங்டேமும் ஹாரியோட சின்ன டாய் மாதிரி இருந்திருக்கும். அப்போ நம்ம காங்டேமு வந்து ஹாரி சொன்னதே நினச்சிட்ருப்பாங்க, நிஜ காதல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஹாரி வந்து அவளோட ரூமில் இருந்து ஒரு மாதிரி ஓ ஐயோ அப்படின்ட்டு கட்டுவாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாரி வந்து ரெட்டு மார்க் வந்து அது போவே இல்லையா, அது ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா ஹாரி வந்து அவளோட ஆஃபீஸ்க்கு போவாள். ஆஃபீஸில் இருக்க லிஃப்ட்டில் போகும்போதுல அவள் ஒரு பேண்டேஜ் மாதிரி அவ்வளோ கண்ணில் மறைக்கிறதுக்காக வச்சுருப்பாள். அப்போ வச்சப்போ நம்ம காங்டேமு வந்து அந்த லிஃப்ட்டில் வந்துடுவாங்க. அவங்க ஹாரியை பார்ப்பாங்க. ஹாரியோட கண் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஹாரி கையில் இருந்து அது இருக்குல்ல பேண்டேஜ், அது விழுந்துடும். இப்போ ரிட்டன் காங் வந்து பார்த்துருவாரு. அதுக்கப்புறமா அவங்க லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோட் வந்து 3 முடியுது. அதுக்கப்புறமா எபிசோட் 4 ஆரம்பிக்குது. ப்ளீஸ் என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாமா ஐலோலுக்கு. அப்போதைக்கு உங்களுக்கு நியூ எபிசோட் சீக்கிரமாக வரும். தேங்க்யூ, பாய்.